எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஒருவேளை பிரைவேட்ல படிச்சிருந்தா கண்டிப்பா சாதிச்சிருப்பேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்கான சிறந்த வீடியோ தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. 22 வயசுல ஆங்கிலமே தெரியாத ஒருத்தர் HCL நிறுவனத்தை தொடங்கி சாதிச்சு காட்டியிருக்காரு. யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவர் பேர் ஷிவ் நாடார். அவங்கள பத்தி தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். வாங்க காணொளிக்குள்ள போலாமா? இன்றைய உலகமே தொழில்நுட்பத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைய தலைமுறையினர் படிக்கும்போதும் படித்ததுக்கு அப்புறமும் நாடி செல்ற ஒரு விஷயம்னா அது கம்ப்யூட்டர் தான். இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு துறை தான் ஐடி. ஐடி துறை இவரால் தான் பெரும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கியும் மாபெரும் தொழிலதிபர் இவர். தமிழகத்தில் உள்ள சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பொறியியல் மாணவன் இன்று ஒரு பெரும் பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவர். இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையில் மாபெரும் சாதனை படைத்தோரும் ஷிவ் நாடார் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இவரோட மிகப்பெரிய நிறுவனமான இந்துஸ்தான் பொறியியல் லிமிட் HCL தலைமையில் செயல் அதிகாரி மற்றும் ஷிவ் நாடார் அறக்கட்டளையின் தலைவரும் இவர்தான். தகவல் தொழில்நுட்பத்துறையில் சேர்ந்த இவ்வுலகில் முதல் 20 பணக்காரர்களின் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த இவர் 14வது இடத்தை பிடித்துள்ளார். ஷிவ் நாடார் 1945ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மூளைப்பொடி அப்படிங்கிற கிராமத்தில் சிவ சுப்பிரமணி நாடாருக்கும் வாமசுந்தரி தேவிக்கும் மகனாக பிறந்திருக்காரு. கும்பகோணத்து நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடங்கிய ஷிவ் நாடார் மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் தனது உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்திருக்காரு. கோவையில் இருக்க BSG தொழில்நுட்ப கல்லூரியில் மின் மற்றும் மின்னணு பொறியியல் துறையில் பட்டம் பெற்றிருக்காரு. பட்டம் பெற்ற ஷிவ் நாடார் அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் அங்கு DCM லிமிடெட் என்ற நிறுவனத்தில் ஒரு பொறியியலராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. சுயமாக தொழில் தொடங்க வேணுங்கிறது ஆர்வம் ஷிவ் நாடாருக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. அங்கு சொந்தமாக ஒரு வணிகத்தை எடுத்து நடத்துகிற அளவுக்கு அனுபவத்தை பெற்றாலும் வெளியில் ஷிவ் நாடார் தனது நண்பர்கள் மற்றும் பிற வணிக கூட்டாளியோடு சேர்ந்து சொந்தமாக வியாபாரத்தை தொடங்கியிருக்காரு. அதுவே இவ்வளவு பெரிய நிறுவனத்தை உருவாக்க காரணமாக இருந்துச்சு. மைக்ரோகாம் அப்படிங்கிற பேரில் முதலாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் டிஜிட்டல் கால்குலேட்டரை விற்று வந்திருக்காரு. ஏற்கனவே தொழில்நுட்பத்தில் அனுபவம் பெற்றிருந்தாலும் சிறந்த துணை நிறுவனங்களாக கிடைச்சதுனாலையும் ஷிவ் நாடார் நினைத்தது போலவே நிறுவனத்தில் வளர்ச்சி நன்றாகவே இருந்துச்சு. மைக்ரோகாம் மூலம் கிடைத்த வருவாயை வச்சு அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து தனது கனவு நிறுவனமான HCL நிறுவினார் ஷிவ் நாடார். அப்போது நன்கு வளர்ச்சி இருந்த IBM சில காரணத்தினால இந்தியாவை விட்டு வெளியே போனதுனால HCL நிறுவனம் தங்கள் மைக்ரோ கணினியை இந்திய சந்தையில் பிரபலப்படுத்த ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டு HCL நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. அதன் மதிப்பு இன்று பல 100 கோடியை தாண்டும் அளவுக்கு இருக்கு. இந்திய அரசு கணினி துறையில் மாற்றியமைக்கும் சில திட்டங்களை அறிவித்தது. அதாவது அரசு கணினிக்கென தனி சந்தையை உருவாக்கி தொழில்நுட்பங்களையும் இறக்குமதி செய்ய அனுமதித்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி HCL சொந்த பர்சனல் கணினியை தயாரித்து வெளியிட்டது. அப்போது இந்தியாவில் பர்சனல் கணினிக்கான தேவை அதிகரிக்க துவங்கியது. பல நாடுகளில் இருந்து கணினிக்கு தேவையானவற்றை படித்து அறிந்து பல ஆய்வுகளுக்கு பிறகு 3 வாரத்திற்குள் அவர்கள் முதல் கணினியை அறிமுகப்படுத்தினர். அதற்கு DCB என்று பெயரிட்டு வெளியிட்டனர். உலக அளவில் கால் பதித்த ஷிவ் நாடார் HCL நிறுவனத்தை அமெரிக்காவிலும் நிறுவினார். ஆனால் அது எதிர்பாராத அளவுக்கு நிலைக்காமல் சற்று சறுக்கியது. ஷிவ் நாடார் மற்றும் அவரது நண்பர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியால் துவண்டு போகாமல் அதிலிருந்து அனுபவத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தனர். 1991 HP நிறுவனத்துடன் இணைந்து HCL மேலும் கணினியின் மட்டும் கவனம் செலுத்தி வந்த HCL கணினியை தாண்டி மற்ற தொழில்நுட்பங்களான நோக்கியா மற்றும் எரிக்சன் ஸ்விட்சஸ் உடன் கைகோர்த்தது. HCL நிறுவனத்தில் முதலாக ஷிவ் நாடார் துவங்குறப்ப வெறும் 1,84,700 ரூபாய் தான் முதலீட்டு இருக்காங்க. இப்போது இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் தனது வர்த்தகத்தை செய்து வருகிறது. வெளிநாட்டில் தனது வணிகத்தை செய்ய விரும்பிய ஷிவ் நாடாருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய வாய்ப்பை அடைச்சிருக்கு. அவற்றையெல்லாம் திறம்பட கையாண்டு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்காரு ஷிவ் நாடார். தற்போது HCL 32 நாடுகளில் தங்கள் நிறுவனத்தை நிறுவி வெற்றிகரமாக நடத்திட்டு வருது. இது விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளிலும் செயல்படுது. வாகனம், நுகர்வோர், மின்னணு ஆற்றல் மற்றும் பயன்பாடுகள், நீதி சேவைகள், தொழில்துறை உற்பத்தி, சுரங்கம், இயற்கை வளங்கள் நிறைய இதில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இவரோட நிறுவனத்தில் பணிபுரியும் சிறந்த ஊழியர்களுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் கார், சம்பளத்துடன் விடுமுறை என பல சலுகைகளை இவர் அளிப்பதனால் தகவல் தொழில்நுட்ப உலகில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய பெரிய ஜாம்பவானாக இருந்திருக்கார். HCL நிறுவனம் மொத்த வருவாயா $5.4 பில்லியன், ஆண்டுக்கு $1 பில்லியன் நிகர லாபமாக பெற்றிருக்கு. இது குறிப்பிடத்தக்கது. ஷிவ் நாடார் மனைவியின் பெயர் கிரண் நாடார். இத்தம்பதியினர் ஒரு பெண் பிள்ளை உண்டு. அவரின் பெயர் ரோஷினி நாடார். இப்போது HCL நிறுவனம் இவரது பொறுப்பில் தான் இயங்கிட்டு வருது. கைவிட்டுட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஷிவ் நாடார் HCL நிறுவன தலைவர் நிர்வாக அதிகாரி பொறுப்பை தான் ஒரே மகனான ரோஷினி நாடார் மல்ஹோத்ராவிடம் ஒப்படைத்திருக்கார். ஷிவ் நாடார் தனது தந்தையின் நினைவாக சிவ சுப்பிரமணிய நாடார் பெயரில் தான் சென்னையில் உள்ள SNS பொறியியல் கல்லூரியை நடத்தி வருகிறார். ஷிவ் நாடார் மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி மற்றும் உதவித்தொகையை வித்யா கயான் பள்ளி நிறுவனம் பெயரில் வழங்கி வருகிறது. தொழில்துறையில் மட்டும் இல்லாமல் பொது பணியிலையும் தன்னால் முடிஞ்ச பணிகளை செய்துட்டு வராது. 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஷிவ் நாடார் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்க உதவிகள் செய்து வருகிறார். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அறப்பணிக்காகவும் நன்கொடை வழங்கிய தொழிலதிபர் குறித்து மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று ஆய்வு நடத்தியது. இதில் தமிழகத்தில் ஷிவ் நாடார் முதலிடத்தை பெற்றுள்ளார். 73,000 கோடி சொத்துக்களை கொண்டுள்ள அவர் நாட்டில் பெரும் பணக்காரர்களில் 5வது இடத்தை பெற்றுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டு நல பணிக்காகவும் தனது அறக்கட்டளை மூலம் 630 கோடி ரூபாய் வரை செலவிட்டுள்ளார். SNS கல்லூரி, SNS அறக்கட்டளை ஆகியவற்றின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதாரத்துறையில் அதிக முதலீடுகளை ஒதுக்கி அறப்பணியாற்றி வருகிறார்.
2005ஆம் ஆண்டு சிஎன்பிசி வணிகத்துறையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பிசிஎன்எஸ் எக்ஸ்என்எஸ் விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு. 2007 சென்னை பல்கலைக்கழகம் மென்பொருள் தொழில்நுட்பத்தில் இவரின் வளர்ச்சிக்காக இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. 2008ஆம் ஆண்டு இந்திய அரசு தகவல் தொழில்நுட்பத் துறையில் இவரின் மகத்தான பங்களிப்பிற்காக இந்தியாவில் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருதை அளித்து கௌரவித்தது. 2009ஆம் ஆண்டு போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட ஆசிய அளவில் மனிதநேய மிக்கவர் பட்டியலில் சிவநாடார் இடம்பெற்றார். 2010ஆம் ஆண்டு டேக்டாவிஸ்ட் பத்திரிகையில் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது. 2011இல் கராக்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழக குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து மிக விரைவில் இலக்கினை அடைந்து குறுகிய காலத்திற்குள் சிவநாடார் தனது கடின உழைப்பால் புகழின் உச்சியை அடைந்துள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிவநாடாருக்கு தன் வேலையில் ஏற்பட்ட அதிருப்தியே இந்நிறுவனம் தொடங்க காரணம். அதன் பின் ஒவ்வொரு வெற்றி அடைந்த பிறகும் மேலும் மேலும் சாதிக்க முயன்றதே தற்போது இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க ஒரு முக்கிய காரணம். சாதாரண குடும்பத்தில் பிறந்து 22 வயது வரை ஆங்கிலம் கூட பேச முடியாமல் இருந்த சிவநாடாரின் இந்த வளர்ச்சிக்கு காரணம் இவரின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியுமே ஆகும். வெற்றிக்கு அயராது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. வெற்றி கிடைத்தாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே போகணும். நம்ம பிறந்தோம் இறந்தோம் இருக்கக்கூடாதுங்க. நம்மளால 10 பேர் இருந்தாங்கிறது இருக்கட்டும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். பாய்.